வாங்க மக்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கறி வச்சு தரேன் உங்களுக்கு. உப்பு கறி. இது சோறு வேகுது. இந்த தாச்சி அடுப்பு வச்சுக்கிறேன். இது வந்து இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து இந்த கறி வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் தான் கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஆச்சியம்மா வாங்க ஆச்சியம்மா வீடியோவுக்கு போவோம். இது வந்து இந்த வரமிளகா, பட்டை, கிராம்பு, இந்த கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கிடைக்கும். அதனால் நிறையா பறிச்சாந்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன். ஆனால் நிறைய எண்ணெய் ஊற்றுனாதாப்பா டேஸ்ட் வரும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படாத ஊற்றிக்கங்க. நல்லா ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெயை கடலை எண்ணெய் தான் பாருங்கள். இப்போ இந்த லீவுக்கெல்லாம் உரப்பு இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியெடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா செஞ்சு பார்க்கவும் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டை கிராம் போடுறேன், ஒரு இலை போடுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த சோம்பு போடுறேன். இந்த சோம்பு இந்த அளவு பொரியிறதுக்கு. கோழி குழம்புனாலே சோம்பு போட்டாதே அந்த கோழி குழம்புக்கு அறுத்தப்பா பார்த்துக்கங்க. பட்டை மிளகா ஒரு 6 பட்டை மிளகா எடுத்து இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆமாம், இந்த போட்டுட்டேன். அதுக்கு வெடிக்கிருந்தா இது மாதிரி கரண்டி காம்பில் தான் கிண்டணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த கறியை வந்து இப்போ அள்ளி போடுறேன் பாருங்கள். இந்த போடுறேன். 1 கிலோ கறிமா, 1 கிலோ கறி எடுத்தாக்க ஒரு 2 பேர் 3 பேரும் சாப்பிட முடியும். இப்படியே வெந்துச்சுன்னா அது எடுத்து சாப்பிட நம்மளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இது எதுவுமே தேவையில்லை, இவ்வளவுதான். இது வந்து செவந்து வேகிற மட்டும்தான். இப்போ பாருங்க, உப்பு போடுறேன். உப்பு கறிக்கிறதுனால இவ்வளோ உப்பு போடணும். அம்மா வீடியோவில் ஒரு மாதிரி காட்டி டேஸ்ட் ஒரு மாதிரியெல்லாம் வருதுன்னா நான் பண்ணுற மாதிரியே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இந்த லீவுக்கு செஞ்சு விடுங்க. அம்மா செஞ்சது மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். இந்த கறி நல்லா மூட வளம் தேவையில்லை, இப்படியே தான் வேகணும். வெந்து நல்லா செவந்து ஒரு மாதிரி கலரில் வரும். இந்த கலரையும் கூட காட்டுறேன் பாருங்க. எப்போ இந்த பார்த்துக்கிட்டே இருக்க 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது மாதிரிதான். இது மாதிரி இப்போ வந்து என்னென்னா இப்போ கருவேப்பிலை போடுறேன். ஏன்னா கருவேப்பிலை வதக்கி விடுறத விட பச்சையாக போட்டோம்னா அந்த வாடை கும்முன்னு ஏறும். நம்ம வந்து மஞ்சத்தூள் போடலை, மிளகாத்தூள் போடலை, இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லை. எண்ணெய், பட்டை மிளகா, பட்டை கிராம்பு, இந்த கருவேப்பிலையே இப்படி அரை வேக்காடில் போகவே ஒரு வேண்டியது. இவரு 1 கிலோ கறி இப்போ வந்திருக்கா. இன்னும் வந்து அந்த கறி இந்த வேக 2 கிண்ணம் தான் வரும். கொஞ்சம் அலசி நல்லா புளிஞ்சு வச்சதோடு அப்படியே கொட்டினோம்னா தான் அந்த தண்ணிக்கு இதுக்கும் வெந்துடும். தண்ணி இல்லாமல் அப்படியே பொடி பொடியாக வந்துடும். 2 கறி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சோறு உள்ளே போகும். பிள்ளைகளுக்கு சிரமம் இல்லாமல் உரப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறத காட்டி இப்படி இந்த பிராய்லரே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்லது தானம்மா. அப்புறம் ஒரு வழியில் சொல்கிறாங்க இது பிராய்லர் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால இது மாதிரி நம்ம வந்து எங்கேயோ பள்ளிப்பாளையத்துலேருந்து செய்வாங்களாம். நம்மளும் நாட்டுப்புறத்தில் செய்யலாம். எங்கள் நாட்டுப்புறத்தில் எங்கள் வீட்டில் என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். ஐயா தான் நல்லா செய்வார். அவர் வந்து வீடியோவுக்கு வரமாட்டேங்கிறாரு. அதனால நானும் செஞ்சு நானும் நல்லா செய்வேன். நான்வெஜ் எதாக இருந்தாலும் நான் நல்லா செய்வேப்பா. நான் அம்மா பண்ணுறது மாதிரியே பண்ணினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வரும். இந்த நல்லா வேக விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் காட்டேன். இங்கே வேறுங்கப்பா, இது மாதிரி வந்துடும் கறி. நல்லா செவந்து இவத்திலா இப்படி வந்துடும். அது வரையுமே இந்த மாதிரி கரண்டியில் தான் கிண்டணும். இதிலே கிண்டி பழனாத்த அந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு உடையாமல் அது எல்லாத்துலேயும் உறவு சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து என்னதான் வீடியோ போடணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி போட்டால் தான் நீங்கள் நல்லா லைக் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நான் அது மாதிரி பண்ணுறேன். இல்லை என் பேர், என் மருமக, என் மகன், எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம். இப்போ என் மயம் இல்லைங்கிறதால நான் அடிக்கடி எடுக்கிறது இல்லைம்மா. அதனால் எடுக்கிறப்ப போடுறேன் பாருங்கள். இது எப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கப்பா, இந்த மாதிரிலாம் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். நாட்டுக்கோழியில் செஞ்சால் அது எலும்பாக இருக்குமா, பிள்ளைய சாப்பிட்றதுக்கு வேணான்னு சொல்லிடுங்க. மட்டன்லையும் செய்யலாம். மட்டனில் உப்பு கறி செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விதம். உப்பு கறி அது ஒரு விதமாக இருக்கும். இது சிக்கனில் செய்கிறது தான் எங்கள் வீட்டுக்கு நல்லா பிடிக்கும். நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். இது மாதிரி செய்ய இந்த லீவில் செஞ்சுட்டு அம்மா செஞ்சது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அம்மா நல்லா செய்கிறீங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஆமாம்மா.
அப்புறம் இந்த மாதிரி மற்ற கறியெல்லாம் எடுக்கையில் உப்பு கறி செய்யணும்னா, ஆனால் இதோட டேஸ்ட்டு வராது. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. அது உப்பு கறி மட்டன்லாம் செய்யணும்னா அதுக்கு தேவையான போட்டாதே அந்த உப்பு கறி டேஸ்ட்டு வரும். மட்டன் சுக்கா சொல்கிறாங்க. மட்டன் சுக்கானா அது வேறு மாதிரி வைக்கணும். இது இந்த சிக்கன் சுக்காவும் இருக்குதா, அது மாதிரி நான் செய்வேன், நல்லா செய்வேன். அதெல்லாம் இந்த உப்பு கறிங்கிறது இப்போ பிள்ளைகளுக்காண்டி, என் பேரம்பேத்திகளுக்காண்டி இந்த உப்பு கறி செஞ்சுட்டு நிறையா பேர் இங்கே பாருங்கப்பா, இன்னைக்கு சமைச்சிட்டோம். இங்கே பாருங்க சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். இந்த சாம்பாரை பாருங்க. இது சோறு வடிச்சிருக்கோம். இந்த சாதம் அது. இது வந்து நேற்று கோழி அடித்தோம், என் பேரை வந்திருக்காருன்னு சொல்லி. இது கோழி. இது வந்து இந்த 1 கிலோ சிக்கன் எடுத்தாந்தேமேப்பா, அந்த சிக்கனுடைய கறி இவ்வளவுதான். இந்த அம்மா அவ்வளவு எடுத்துருக்கேன். இது எடுத்துட்டு இவ்வளவுதான் வரும். நீங்களாம் நிறையா பேர் இருந்தீங்கன்னா, நல்லா சாப்பிடக்கூடிய பிள்ளை இருந்தால் 1.5 கிலோ 2 கிலோ எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 6 மிளகா போட்டேன்னா 12 மிளகா போடணும். ஒரு பிடிச்சி கருவேப்பிலை போடணும், 2 பட்டை கிராம் போடணும். அந்த 2 கிலோவுக்கு பக்குவம் சொல்கிறேன். அது மாதிரி வருத்திங்கன்னா 2 கிலோவே பத்தாது. ஒரு 2 பேர் அம்மா அப்பா, ஒரு 2 பிள்ளைங்கனாலும் 1 கிலோ போதும். 4 பேர் 5 பேர்னா 2 கிலோ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது மாதிரி வறுத்துக்கணும். எதுவுமே போடாத கறி அம்மா போய் சொல்லலை. இது மாதிரி செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். இது ஏன் அம்மா தனியாக எடுத்துருக்கேன்னா, இது பழைய சோத்துக்கு இதை தொட்டுக்கிட்டு இந்த பழைய சோறு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என் பேரனுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் பழைய சோறு. இது மாம்பழம். காலை சாப்பாடே இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு கறி வைக்கிறதுனால இந்த மாம்பழம், இந்த கோழி குழம்பு, இந்த சாம்பார், இது பழைய சாதம். நைட்டு ஆக்கின சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி பழைய சாதம் ஐயாவும் நானும் சாப்பிடுவோம். காலையிலையும் சாப்பிடுவோம், மதியானம் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். சோறு கெட்டு போகாது, கமகமன்னு வாடை அடிக்கும். அதனால நல்லா மணக்கிறதுனால சாப்பிடணும் போல் தோணும். இவர் என் பேரனை பாருங்கள், கார்முகிலன்வர். நேற்று வந்தார். பாய் சொல்லுமா மக்களுக்கு, பாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். நல்லா பேசுவார். ஆமாம், அடிக்கடி வந்து வாரத்தில் ஒரு நாள் போட்டுருவோன்னு நினைக்கிறேன், போட முடியல. மருமக லீவுக்கு போயிருக்காங்க அப்பா வீட்டுக்கு, அதனால தான் போட முடியல. பாருங்கள், நல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்லுங்கள்.